ஒரு கொடியோட டிசைன்ல ஒரு பெரிய கதையே இருக்கும். இன்னைக்கு நாம பஹ்ரைன் கொடிக்கு பின்னால இருக்கிற வரலாற பார்க்கலாம். பல நூற்றாண்டுகளா பஹ்ரைனோட கொடி வெறும் சிவப்பு நிறத்துல தான் இருந்துச்சு. ஆனா காலம் போக போக இதுல நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. 19ஆம் நூற்றாண்டுல அரேபியா வளைகுடா கடல் பகுதியில நிறைய சண்டைகள் நடந்துட்டு இருந்துச்சு. அப்பதான் 1820ல அமைதிய கொண்டுவர ஒரு முக்கியமான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த அமைதி ஒப்பந்தத்தோட அடையாளமா கொடையில ஒரு வெள்ளை கோடு சேர்த்தாங்க. இந்த வெள்ளைப்பட்டை பஹ்ரைன் கப்பல்கள் அமைதியானவேன்னு தெளிவா காட்டுச்சு. அப்புறம் 1932ல சிவப்புக்கும் வெள்ளைக்கும் நடுவுல இருந்த கோடு ஒரு ஜிக்ஸாக் டிசைனா மாறுச்சு. இந்த ஜிக்ஸாக் முனைகளோட எண்ணிக்கை காலப்போக்குல மாறி கடைசியா ஒரு குறிப்பிட்ட எண்ணில நின்னுச்சு. சரி, ஆனா ஏன் கரெக்டா 5 முனைல? அந்த 5 முக்கோணங்களும் இஸ்லாமோட 5 முக்கிய கடமைகளை குறிக்குது. இப்படிதான் பஹ்ரைனோட கொடி அவங்க தேசத்துக்கும் மதத்துக்கும் ஒரு சக்தி வாய்ந்த சின்னமாச்சு. அப்போ இன்னைக்கு நாம பாக்குற கொடியில வரலாறு, அமைதி, நம்பிக்கை எல்லாமே அடங்கியிருக்கு. ஒரு சாதாரண சிவப்பு துணில ஆரம்பிச்சு பஹ்ரைனோட மொத்த பயணத்தையும் இந்த கொடி சொல்லுது. இது நம்மள ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது. உங்க நாட்டு குடிக்கு பின்னால என்ன கதை இருக்கு?